IRGC-னுடைய அதிரடி அறிவிப்பு. இஸ்ரேலுடைய சர்வதேச விமான நிலையமா இருக்கக்கூடிய பென்குரியன் விமான நிலையத்தை தாக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. 27 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்து அமெரிக்காவினுடைய விமானங்கள் அடி வாங்கி கொண்டிருக்கின்றன. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னா IRGC-னுடைய படை தளபதி அலி லார்ஜனி சொல்றாங்க, நாங்கள் தரைவழி தாக்குதலுக்கு we are ready அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறாங்க. ஈரான் தரப்பிலிருந்து இன்னொரு தகவலை சொல்றாங்க, 1000 kilograms of explosive அப்படிங்கிற ஒரு போர் கப்பலை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுக்கிடையில அமெரிக்காக்காரன் மினிட் மெயின் நாங்க ஒண்ணு கொண்டு வந்திருக்கோங்கிறத சொல்றான். இது மாதிரியான இன்னும் பல தகவல்களையும் பல அப்டேட்டுகளையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். பாருங்க, உலகத்துல நாங்க தான் பெரிய ஆள்கள், எங்களை யாரும் அடிக்க முடியாதா அப்படின்னு சீன் போட்டுக்கிட்டு இருந்தாங்களா இல்லையா இஸ்ரேல்? எங்கிட்ட எல்லாமே இருக்கு, அயன் டோம் இருக்கு, மாசம் எங்களுக்கு 3.5 பில்லியன் USD அமெரிக்காக்காரன் கொடுக்குறான்னு பீத்திக்கிட்டு இருந்தாங்களா இல்லையா? இவங்களுடைய சர்வதேச விமான நிலையம், அந்த விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னா 21 மில்லியன் மக்கள் வந்து போறாங்களாம். அந்த விமான நிலையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மக்களுடைய வருவாய் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 பில்லியன் ஷெக்கல் அவங்களுடைய வருவாயா இருக்குது. அதோட சேர்த்து இந்த விமான நிலையத்துக்கு வருடம் வருவாய் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பல பில்லியன் டாலர் இருக்குன்னு சொல்ற இந்த இஸ்ரேலுடைய சர்வதேச விமான நிலையம். அது மட்டும் இல்லாம இந்த விமான நிலையத்துடைய பேர் என்னன்னு சொன்னா, எப்படி கசாவ மக்களை விரட்டி அடிச்சு அந்த நாட்டை ஆக்கிரமிச்சு நிலத்திரடியா இருந்த இஸ்ரேல் முதல்ல அங்க பிரதமரா நியமிச்சது யாருன்னு சொன்னா இந்த பென்குரியன் அப்படிங்கிற ஒரு ஆள் தான். அந்த ஆளுடைய பேர்ல இந்த விமான தளத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த விமான தளத்துல 27வது பிரிவுல IRGC இன்னைக்கு அதிரடி தாக்குதல் நடத்திருக்கதா ஒரு தகவலை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த தகவல் எல்லாம் பார்க்கிறப்ப இவங்க செஞ்ச அநியாயம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கொசோவா போர் 27 ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய போர் விமானம் F-115 இந்த விமானம் 27 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் தாக்கப்பட்டுச்சு. அதுக்கிடையில நாங்க எங்க விமானத்தை யாருமே அடிக்க முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிக்கிட்டு இருக்க நிலையில தான் குவைத்தில் அடிச்சாங்க. இதுக்கிடையில இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா ஈரானுடைய மேற்கு பகுதியில் இதே F-15E ஈகிள் அப்படிங்கிற இந்த விமானத்தை எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போன உடனே அங்க இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பு, IRGC-னுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு அந்த F-15 விமானத்தை அடிச்சு தும்சம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை அவங்க தர்றாங்க. அதோடு சேர்த்து நீங்க பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு நாட்டை ஆக்கிரமிச்சு அங்க ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப இவங்களுக்கு இன்னொரு விதமான தகவலும் வருது. என்னன்னா, நாங்க ஈரானுக்குள்ள உள்ள போய் அங்க தரவழி தாக்குதல் நடத்த போறோம் அப்படின்னு அமெரிக்கால ஒரு பேச்சு வந்த உடனேயே IRGC-னுடைய படை தளபதியா இருக்கக்கூடிய அலி லார்ஜனி ஒரு தகவலை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கமேனியினுடைய மகன்களாகிய நாங்க we are ready, நாங்க ரெடியா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னு சொன்னா நீங்க பரவலா வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்து அவங்களுடைய போர் வீரர்களை கூப்பிட்டா ஐயோ இவங்களாம் வர முடியாது தேம்பி அழுகிற வீடியோ காட்சிகளை நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கிடையில ஈரான்ல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, இது ஒரு புனித பூமி, we are ready அப்படின்னு அந்த தகவலை அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்படியான நிலையில இன்னைக்கு சூழ்நிலை போய்கிட்டு இருக்க நிலையில மினிட் மெயின் அப்படிங்கிற ஒரு நாங்க ஒரு மிசைல்ஸை கொண்டு வர போறோம் அப்படிங்கிற தகவலை அமெரிக்காக்காரன் பதிவு செய்யறான். இந்த மினிட் மெயிலை பதிவு செய்யும் போது அவன் என்ன சொல்றான்னு சொன்னா, இது ஹிரோஷிமா நாகசாகில 1945 ஆகஸ்ட் 6 வாக்கில் ஹிரோஷிமா நாகசாகில போடப்பட்ட அந்த அணு ஆயுதங்களை விட இது 20 மடங்கு அதிகமா இருக்குங்கிறாங்க. ஹிரோஷிமா நாகசாகில குண்டு போடப்பட்டதுக்கான காரணங்களா அமெரிக்காக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, அதாவது ஜப்பானுடைய தலைநகரம் டோக்கியோ, அங்கதான் குண்டு போட்டிருக்கணும், அங்க போடாம இங்க போட்டதுக்கான காரணம் என்னன்னா, டோக்கியோல ஏற்கனவே போட்டு பல பேர் இறந்து போயிட்டாங்க. டெத் ரேஷியோ எங்களால் கரெக்டா கண்டுபிடிக்க முடியாது. ஹிரோஷிமா நாகசாகில போட்டாதான் இந்த லிட்டில் பாய் அப்படிங்கிற இந்த அணு ஆயுதம் எத்தனை பேரை கொன்றுருக்கு அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு தெரியும். அதுக்காக நாங்கள் அணு ஆயுதத்தை அங்கே கொண்டு போய் போட்டோம் அப்படின்னு அமெரிக்காரன் சொன்னாங்களா இல்லையா? அவங்க இப்போ மினிட் மேன் 3 அப்படிங்கிற ஒரு அணு ஆயுதத்தை நாங்கள் பரிசோதனை செஞ்சு பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கக்கூடிய இந்த நிலையில தான் இன்னைக்கு ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய தரப்புல இருந்து 1000 kilograms ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் பேலண்ட் அப்படின்னு ஒரு கப்பல் நாங்க கொண்டு வர்றோம், உனக்கு போட்டியா நாங்களும் கொண்டு வர்றோம் அப்படிங்கிற ஒரு தகவலை ஈரான் சொல்றாங்க. இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா வெறும் 13 மீட்டர் மட்டும்தான் இருக்குமா. 30 டன் எடை கொண்டதான்
அதே மாதிரி 1000 கிலோகிராம்ஸ் 1000 டன் வெடி மருந்தை எடுத்துக்கிட்டு எப்படி இந்த கப்பல் போகும்னா அப்படி ஊடுருவி அப்படி தெரியாமலேயே போய் தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த கப்பலை நாங்க கொண்டு வர்றோம்னு சொல்லி அமெரிக்காவுக்கு எதிராக இன்னைக்கு ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வையும் நம்மளால பார்க்க முடியுது. போர் குற்றங்கள்ல தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடிய அமெரிக்காவுக்கு பயங்கரமான ஒரு பதிலடியை தான் ஈரான் தரப்புல இருந்து தன்னுடைய தற்காப்புக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்கிறது பல்வேறு தரப்பட்ட மக்கள் சொன்ன தகவல். அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தூதரகம் முழுவதுமாக மூடப்பட்டிருக்கு. குவைத்தில் இன்னைக்கு ஒரு ஆயில் டேங்கரை வந்து அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவுடைய ஆயில் டேங்கர், இந்த ஆயில் டேங்கர் தீ பிடிச்சு எரியுது. குவைத்தினுடைய தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாதாரணமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு குவைத்திலையும் அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கத்தார்லயும் அவங்க தாக்குதல் தொடுத்திருக்காங்க. அப்படி தொடுக்கும் போது கத்தாருடைய ஏர் டிஃபென்ஸ் வந்து செயல்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க. பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்களை தொடர்ந்து ஈரான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அட்டாக் பண்ற அந்த சமயத்துல பஹ்ரைன்ல இருந்து அதற்கான எதிர்வினையும் வருது. இப்படி ஈரான்ல அநியாயங்கள் செய்யறப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இல்லப்பா ஈரான் பக்கம் நியாயம் இருக்கு, ஈரான் பக்கம் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, உண்மையில அங்க 165 குழந்தைகள்லாம் இறந்து போயிருக்காங்களே அப்படின்னு பேசுறப்ப யாரெல்லாம் இப்படி பேசுறாங்களோ அவங்க மேலெல்லாம் தேச துரோக வழக்கு போடுவோம் அப்படின்னு ஒரு செய்தியை இந்த அரபு அல்லக்கைகள் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி இந்தியாவில் பாஜக அநியாயம் செய்யறப்ப பாஜகவுக்கு எதிராக நம்ம பேசுறோம்னு சொன்னா அது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக பேசுற மாதிரி சில பேர் சித்தரிக்கிறாங்களோ அதே மாதிரி வேலையை இன்னைக்கு பஹ்ரைன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற செய்திகள்ல ஒன்னா இருக்கு. இதுக்கெல்லாம் அமெரிக்காவினுடைய உண்மை முகத்தை நம்மளால பார்க்க முடியுது. பாருங்க, ஈரான்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் கோரம்பூர் அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல், கத்தமுல் அல் அல்பியா அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், அது மட்டும் இல்லாம மட்டாஹாரி அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், இது ரெண்டுமே பிறந்த குழந்தைகள், அந்த மகப்பேறு மருத்துவமனைகள். இந்த மகப்பேறு மருத்துவமனைகள்ல அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. குழந்தைகள்லாம் அங்க பாதிப்புக்குள்ளான நிலையில இருக்குது அப்படிங்கிற செய்தி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிளே கிரவுண்ட்ல ஆளே இல்லை. ஆனா அவங்களுக்கு என்ன எண்ணம்னா அங்க இருக்கக்கூடிய சிறுவர்கள் நல்லபடியா இருக்கக்கூடாது, அவங்க விளையாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல 1200 பேர் விளையாடக்கூடிய அந்த பிளே கிரவுண்ட்ல ஒரு அட்டாக்கையும் இன்னைக்கு அமெரிக்காக்காரனும் இஸ்ரேல்காரனும் சேர்ந்து பண்ணியிருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இமானுவேல் மெக்ரன் சொல்லி இருக்கக்கூடிய தகவல் தான் எல்லாரும் கவனிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இமானுவேல் மெக்ரன் இதற்கு முன்னாடியே பல முறை அவர் சொல்லியிருக்கிறாரு, இஸ்ரேலை பல முறை கண்டிச்சு பேசியிருக்காரு. எந்த அளவுக்கு பேசியிருக்காருன்னு சொன்னா, நோ செக்யூரிட்டி ஆஃப் இஸ்ரேல் அஸ் தி காஸ்ட் ஆஃப் பாலஸ்தீன் லைவ்ஸ். அதாவது பாலஸ்தீன மக்களுடைய உயிரை எடுத்துக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு எந்த காலத்திலும் பாதுகாப்பே இல்லடா அப்படின்னு சொன்னவங்க தான் இமானுவேல் மெக்ரன். இந்த இமானுவேல் மெக்ரன் இன்னைக்கு ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. ஹிஸ்புல்லா, லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை தொடர்ந்து நீ தாக்கி கொண்டு அங்க விரிவுபடுத்திக்கிட்டே போற, தொடர்ந்து அப்பாவி குழந்தைகள்லாம் கொண்டுகிட்டே வர்ற, இப்படி இதே நிலையை நீ செஞ்சேன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய பிரதமர் ஜோசப் அவுன் வந்து என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. என்னன்னா எங்களுடைய மக்களுக்கு நிம்மதி தேவை, பாதுகாப்பு தேவைன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால நான் லெபனானுக்கு பாதுகாப்பு கவச வாகனங்களை கொடுக்க போறேன், அது மட்டும் இல்லாம போர் ஆயுதங்களை நான் கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இமானுவேல் மெக்ரன் அறிவிப்பு செஞ்சிருக்கிறாரு. இது ஐரோப்பா உலகத்துல மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அனைவரும் பார்க்கிற ஒரு செய்தியாகவும் இது இருக்குது. ஒவ்வொரு போர்க்களத்திலையும் ஏதாவது ஒரு ஃப்ராடுத்தனத்தை பண்ணி எப்படியாவது அங்க கலவரத்தை உண்டு பண்ணிட முடியாதா அப்படின்னு நினைக்கிறவங்கல்ல இஸ்ரேலும் அமெரிக்காவும் முதன்மையான இடத்துல இருக்கிறாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க, நேற்றைய நம்ம சொல்லியிருந்தோம் துருக்கியினுடைய அட்டாக் இருந்துச்சு, அங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க, மிசைல்ஸ் அங்க அட்டாக் ஆயிருக்கு அப்படிங்கிற செய்தி நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ஈரான் அதை மறுத்திருக்காங்க, நாங்க செய்யல, இது நீங்க என்னன்னு பாருங்க, இதை செஞ்சவங்க மேப்படியாங்கலாம் இருப்பாங்க அப்படிங்கிற தகவலை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அமெரிக்காக்காரன் என்ன பண்றான்னு சொன்னா, ஈராக்கினுடைய எல்லை, அது ஈராக்கு பிளஸ் ஈரானுடைய எல்லையில குர்தீஸ் ஒரு மக்கள் இருக்கிறாங்க. இந்த குர்தீஸ் மக்களுக்கு ஈரான் வாசிகளை பிடிக்காது, ஈரானுடைய ஆட்சி பிடிக்காது. அங்க இவன் ஆயுதங்களை கொடுத்து அடிக்கிறதுக்கான வேலையை செஞ்சிருக்கிறான், அவங்ககிட்ட டீல் பேசியிருக்கிறான் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய கூமுட்டைகளும் நிலைமைகளை புரிஞ்சு கொள்ளாம அமெரிக்காவோட கைகோத்து போகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. இதை அறிந்தவன அப்பாஸ் அரக்ஸி என்ன சொல்றாங்கன்னா, எந்த நிலை வந்தாலும் பரவாயில்ல, எங்களுடைய மக்கள் வீரமரணம் அடைவதற்காக தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஈராக்குடைய எல்லையில் இருக்கக்கூடிய குர்தீஸ் அந்த படைகள் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய அட்டூழியங்கள் செய்கிற மக்களை அவங்க தாக்குதல் செய்யக்கூடிய ஒரு நிலையிலும் இன்னைக்கு ஈரான் ஈடுபட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அமெரிக்காக்காரன் ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே வந்தாங்க. என்னன்னா ஈரானுடைய வான்பரப்பு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது,
அதை வந்து நாங்கள் கைப்பற்றிட்டோம், நாங்கள் உள்ளே போயிட்டோம், அவங்க சரணடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி பரப்புற சமயத்தில் தான் ஈரான் செம்ம ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொன்னால், இவங்க தரப்புலேருந்து அனுப்பப்பட்ட ஹெர்முஸ் MQ-9 அப்படிங்கிற ட்ரோன்களை அவங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு அடிச்சு நொறுக்கி இருக்கு அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு ஈரான் நம்மளுக்கு தந்திருக்கிறாங்க. இந்த சமயத்துல தாங்க நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். வீடியோக்களை பார்ப்பதை விட நம்ம இந்த விஷயத்துல நல்ல விஷயங்களுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னு சொன்னா, போர் என்று சொன்னா அதுல கண்டிப்பா குழந்தைகள், அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அது எந்த நாடாக இருந்தாலும் இந்த பாதிப்பு தான் அடையும். அப்ப உலக மக்களுடைய அமைதிக்காக பிரார்த்தனை செய்வதோடு சேர்த்து அட்டூழியங்களையும் அழிச்சாட்டைகளையும் செஞ்சு மக்களை கொன்று குவிக்கக்கூடிய இந்த மோசமான ஆட்சியாளர்களுக்கு எதிராகவும் நம்ம பிரார்த்தனை செய்யணும். பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய நல்வாழ்விற்காகவும் அவருடைய ஹிதாயத்திற்காகவும் நம்ம பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கோம். இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்துல இது மாதிரியான ஒரு பிரார்த்தனையை நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம பேட்டை தீவின் சார்பாக இந்த கோரிக்கையை நம்ம உங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம். இது மாதிரியான உண்மை தகவலை அறிந்து கொள்ள நம்ம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க, அதிகமான நபருக்கு ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா? இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா? இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.